பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேசிய ஆசிரியர் தினம். நீங்க ஒரு டீச்சராக பணி செய்து கொண்டிருந்தால் உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏனென்றால் மற்றவர்களுக்கு போதிக்கும் போது உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல ஒரு குடிமகனாக குடிமகளாக உருவாகிறார்கள். அதற்கு உங்களை தேவன் பயன்படுத்துகிறார். உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சரி, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 32 சங்கீதம் 8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதாவது ஆண்டவர் போதிக்கிற ஒரு தேவன். இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் போது அவர் நல்ல ஒரு போதகர், அதிகாரமுள்ளவராய் போதித்தார் என்பதாக கூட நம்ம வாசிக்கிறோம். ஒரு குட் டீச்சர் இயேசு கிறிஸ்து. அவர் ஜனங்களுக்கு அவசியமான தேவையான நல்ல காரியங்களை அழகாக போதித்து விளங்க பண்ணினார். அவர் போதித்த காரியத்தெல்லாம் பாருங்க. மக்கள் கவலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளே உடைய பரமபிதா பிழை போட்டுகிறார். ஆகவே கவலைப்படாதீர்கள் என்று அழகாக போதித்தார். காட்டு புஷ்பத்தை பாருங்க, அது நூற்கிறதும் இல்லை, ஆனால் அது எவ்வளவு அழகாக பூர்க்கிறது. அதே மாதிரி தேவன் உங்களை உடுத்தி வைப்பார். இப்படியெல்லாம் அழகாக ஜனங்கள் புரிந்து கொள்ள வண்ணமாய் ஆண்டவர் போதித்தார். அவர் நமக்கு போதித்து வழி நடத்துகிற அற்புதமான நல்ல போதகர். என்னுடைய வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் கற்றுக்கொண்டதெல்லாம் இயேசுவின் இடத்தில் தான். அவருடைய வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது வசனத்தை கொண்டு அழகாய் போதித்து வழி நடத்துகிறார். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு சூழ்நிலையில எப்படி வாழ்ந்து நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சமாதானமா இருக்க முடியும் என்று அழகாய் போதித்து நடத்தினதுனாலதான் இந்த ஊழியத்துல நான் நிலை நின்று கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்க பிசினஸ் பீப்புளா இருந்தா அதுக்கேற்ற போதனைகளை ஆண்டவர் தருவார். நீங்க ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தா அதற்கேற்ற போதனை தருவார். நீங்க ஒரு குடும்ப ஸ்திரியாக குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பொறுப்பில் இருந்தால் அதற்கேற்ற போதனை தருவார். எல்லா விதமான காரியத்திலும் போதிக்கிற அற்புதமான ஆண்டவர் இயேசு. இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஒரு போதனை, ஆலோசனை தேவையாய் இருக்கிறது. நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீங்க நல்ல போதகர், எனக்கு நல்ல காரியத்தை போதித்து எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க நீ கேட்டா அழகாக உங்களுக்கு ஆலோசனை தருவார். இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில என்ன பண்ணுவதுன்னு தெரியல, அப்படி கலங்கி நிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவையா இருக்கிறது. குடும்ப காரியத்துல, தொழில் காரியத்துல, ஊழிய காரியத்துல உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவையா இருக்கிறது. நீங்க ஆண்டவரை நோக்கினால் அழகாக ஆலோசனை கொடுத்து அற்புதமாய் நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். நான் பாருங்க ஊழியத்துல இருக்கிறேன். ஒரு சமயம் அநேக ஆண்டுகளுக்கு முன்னாலே ஊழியத்துல 2 சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டு வழக்கு தீர்க்க என்கிட்ட வந்தாங்க. ஏன்னா நான் தானே பொறுப்பில் இருக்கிறேன். அதுல 2 பேரும் ஒருவரை ஒருவர் மாற்றி குற்றம் சொல்றாங்க. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றப்படுத்தி பேசுறாங்க. இவங்களுக்கு நான் என்ன மாதிரி தீர்ப்பு சொல்லுவது? எனக்கு ஒரு ஆலோசனை தேவை. 2 பேரும் ஊழியத்தில் இருக்காங்க, நானும் ஊழியத்தில் இருக்கிறேன். ஒரு ஆளுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லி ஒருத்தர் பாதிக்கப்பட்டு விட்டா சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாத பெரிய பாதிப்பு உண்டாக்கிவிடும். ஒரு மனம் பாதிக்கப்பட்டு விட என்ன செய்வது? ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தாரும். நான் இதுல என்ன தீர்மானம் எடுத்து எப்படி வழி நடத்துவது என்று ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். அப்ப ஆண்டவர் அழகான ஒரு ஆலோசனை கொடுத்தார். எங்களுடைய ஊழியத்தில் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறோம். தினமும் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னால 1 மணி நேரம் ஜெபிக்கணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும் என்று. நான் அவரிடத்துல கேட்டேன், இன்றைக்கு நீங்க இவருக்காக ஜெபம் பண்ணீங்களா? ஜெபிக்கலன்னு சொன்னார். நீங்க இவருக்காக ஜெபிச்சிங்களா? வர்றதுக்கு முன்னால 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டா ஜெபிக்கல. நான் சொன்னேன், நீங்க 2 பேரும் போய் 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நீங்க இவருக்காக ஜெபம் பண்ணுங்க, இவர் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். ஒருவருக்கு ஒருவர் ஜெபிச்சுட்டு அதன் பிறகு என்கிட்ட வழக்கை கொண்டு வாருங்க. நான்
என்ன தீர்ப்பு செய்யலான்னு சொல்லுகிறேன் என்பதா சொல்லி அனுப்பினேன். 2 பேரும் சரின்ட்டு போனாங்க. அவ்வளவுதான், திரும்பி வரவே இல்லை. அவ்வளவுதான், ஜெபம் பண்ண உடனே சரியாகி விட்டாரு. இந்த மாதிரி சிக்கலான பிரச்சனை சமயத்துல ஆண்டவருடைய ஆலோசனை ரொம்ப அவசியம். உங்கள் பிள்ளைகள் காரியத்துல, குடும்ப காரியத்துல, தொழில் காரியத்துல என்ன தீர்மானம் எடுக்கிறதுன்னு தடுமாறுவீங்க பார்த்தீங்களா? அப்போ மனுஷ ஆலோசனைக்கு போயிடாதங்க. ஆண்டவர் நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்துகிற நல்ல ஒரு போதகர், அவரிடத்துல போங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, அழகாய் நடத்துவார். இன்றைக்கும் அவர் உங்களுக்கு போதித்து வழி நடத்துவார். ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில நான் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, என்னை போதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.